பக்தர்களுக்கு நமஸ்காரம், ஆனந்த நமஸ்காரங்கள். கோடம்பாக்கத்தில் குடிகொண்டுள்ள நம்ம அன்னை கருமாரியம்மன் கோயிலில் தேய்பிறை அஷ்டமி வழிபட போகிறோம். இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபடுறது சொர்ண ஆகாஷ பைரவர். இந்த சொர்ண ஆகாஷ பைரவரை யாரெல்லாம் வழிபடலான்றது ரொம்ப பெரிய கொடுப்பனை, ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த தேய்பிறை அஷ்டமி 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆரம்பித்து 25ஆம் தேதி மாலை பூர்த்தி ஆகிறது. வெனஸ்டே, செவ்வாய், புதன் இந்த அஷ்டமி திதியை வழிபடுறது ரொம்ப பெரிய விசேஷம். தேய்பிறை அஷ்டமி, அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகாஷ பைரவரை வழிபடுறது ரொம்ப பெரிய பாக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் யாராருக்கெல்லாம் சிரமமாக இருக்கும், தேய்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகாஷ பைரவரை வழிபடுறது மாதுளை முட்டால் செவ்வாய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். கூடவே சிகப்பு திரியில் விளக்கு போடுறது ரொம்ப பெரிய விசேஷம். கூடவே பூசணிக்காய் விளக்கு போடுறது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த சொர்ணாகாஷ பைரவர் இன்னொரு விசேஷம் உண்டு. என்ன விசேஷம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பண வரவுக்காக சிரமப்படுவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஜுவல் லோன் வாங்காத ஆள் யாருமே கிடையாது. இந்த நகையெல்லாம் நமக்கு இந்த சொர்ணாகாஷ பைரவர் மீட்டு தருவார். எப்படி மீட்டு தருவாருன்னா, நம்ம இந்த தேய்பிறை அஷ்டமியில், அதாவது அரளிப்பூவில் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப பெரிய கொடுப்பனை. இந்த அரளிப்பூ ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு செல்வத்தை கொடுப்பது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த அரளிப்பூ மூலியமாக பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த சொர்ண ஆகாஷ பைரவர் நிறைய பேருக்கு தலைமுறை தோஷத்தை நீக்கிறவர். 7 தலைமுறை தோஷத்தை நீக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொர்ணாகாஷ பைரவர்கிட்ட இருந்து ரொம்ப விசேஷம். இந்த சொர்ணாகாஷ பைரவருக்கு 7 கலசம் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். என்னைக்கு பண்ண போகிறோம்னா, புதன்கிழமை காலை 11 மணிக்கு அபிஷேகம் உண்டு. இந்த சொர்ணாகாஷ பைரவருக்கு ஒவ்வொரு தலைமுறையாய் சொல்லி 7 தலைமுறைக்கு வேண்டிய அபிஷேகத்துடன் யாகமும் நடைபெறும். இந்த யாகத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப சங்கல்பத்தை நாங்கள் உங்களுக்காகவே பூசணிக்காய் விளக்கு போட தயாராக உள்ளோம். தயாராக உள்ளோம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அபிஷேகம் பண்ண முன்னாடியே நம்ம அவங்களுக்காக பூசணிக்காய் விளக்கு யாரெல்லாம் சங்கல்பம் பண்ணுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சங்கல்பத்துக்கு ஏற்றாப்போல் பூசணிக்காய் விளக்கு, அபிஷேகத்திற்கு வேண்டிய திரவியங்கள் வாங்கி தரலாம். அபிஷேக திரவியங்கள் ரொம்ப விசேஷமான திரவியங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, வில்வ பொடி போட்டால் ரொம்ப விசேஷம். அதேமாதிரி நெல்லிக்கனி பவுட்ரு போட்டால் ரொம்ப விசேஷம். அப்புறமா மாவிலை பவுட்ரு போட்டால் ரொம்ப விசேஷம். இந்த 3 திவ்யமும் சொர்ணாகாஷ பைரவருக்கு பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த அபிஷேகமாக இருக்கட்டும், அதே போல் யாகமாக இருக்கட்டும், யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அபிஷேகத்துக்கு வேண்டிய பொருட்கள் தாராளமாக வாங்கி தரலாம். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையே வாங்கி கொடுத்துருங்க. அப்போதான் 25ஆம் தேதி காலையில் 11 மணி அளவில் அபிஷேகம், அதை தொடர்ந்து யாகம் நடைபெறும். மேற்கொண்டு அந்த சொர்ணாகாஷ பைரவருக்கு அன்னதானமும் உண்டு. இந்த அன்னதானத்தில் யாரு வேண்டாலும் அரிசி, எண்ணெய், பருப்பு என்ன வேணாலும் வாங்கி தரலாம். இது 7 தலைமுறை தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு விசேஷம். 7 தலைமுறை, நம்மளுடைய தலைமுறையுடைய தோஷங்கள் பல பேருக்கு உண்டு. அந்த தோஷத்தை நீக்குவது நிறைய பேர் சொல்லுவாங்க, பித்ரு சாபம், பித்ரு கர்மா தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அத்தனை தோஷத்தை நீக்கக்கூடிய சொர்ணாகாஷ பைரவர்ல தேய்பிறை அஷ்டமியில வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே போல நம்ம பைரவர் காலம் தாழ்த்தாமல் எல்லா காரியம் கொடுப்பதற்காக, வேலைக்கு பிரச்சனையா, அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதுல பிரச்சனையா, இந்த தொழில், வேலை, கல்யாண தடையா, குழந்தை பாக்கியத்தில் தடையா, எத்தனை தடைக்கும் ஒரே ஒரு இது, எனக்கு இனிமேல் காலம் தாழ்த்தாமல் இந்த பைரவரை வணங்கி நமக்கு சொர்ணாகாஷ பைரவருடைய அருள் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். 25ஆம் தேதி 11 மணி அளவில் அபிஷேகம் உண்டு. அதை தொடர்ச்சியாக யாகம் உண்டு, அன்னதானம் உண்டு. உங்களுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு தேவி கருமாரியம்மன் கோயில் கோடம்பாக்கத்தில் பூசணிக்காய் விளக்கு போட போகிறோம். யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவளாம் சங்கல்பம் பண்ணி அதுக்கு முன்பதிவு பண்ணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவியே.